Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பாகிஸ்தான் நாட்டு அரசியல்வாதிகளும் சரி, பாகிஸ்தான் நாட்டு இராணுவம் சரி, வாளை சுருட்டி வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது. யாரையாவது வம்பிழுத்து யார்கிட்டையாவது அடி வாங்கிட்டே இருப்பாங்க. சரி, அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் அப்படி அடி வாங்குறனால பாகிஸ்தான் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள ஆப்கானிஸ்தான் சப்போர்ட்டோட, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் சப்போர்ட்டோட தஹ்ரீக் இ தலிபான் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு செயல்பட்டு வருது. தாலிபன்கள் மேலே சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல்லாம் நடத்துனுச்சு. நம்ம அதெல்லாம் செய்திகளாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை, அது விமானத்தில் போய் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே தாக்குதல் நடத்துனாங்க. இப்படி அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, இது ஆப்கானிஸ்தான் தாலிபன் அரசு சும்மா விட்டுருணும். உடனடியாக பாகிஸ்தான் எல்லைக்கு ஒரு பெரிய படையை அனுப்பி தாலிபன்கள் அதிதீவிர தாக்குதல் நடத்தினாங்க. ஐயோ, நம்ம நினைச்சது ஒன்று, இப்போ நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லி பயந்து போய் உடனே என்ன பண்ணாங்க, சவுதி கத்தார்கிட்ட போய் கெஞ்சினாங்க, எப்படியாவது இந்த வாரம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி. சவுதியும் கத்தாரும் தாலிபான்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி டெம்பரரியாக போரை நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு நடந்தது அப்படின்னு சில செய்திகள்லாம் வெளியானது. ஆனால் இப்போ கத்தார் அதை மறுத்திருக்கு. நான் அப்படிலாம் ஒரு பெரிய இதில் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை, அதே போல் ரெண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு வரையறை குறித்துலாம் நாங்கள் எதுவும் பேசலை அப்படின்லாம் கத்தார் சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னு நமக்கு இன்னும் முழுசாக தகவல் வரல. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படி பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் இராணுவம் அடிச்சுக்கிறனால பாகிஸ்தான் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா விலைவாசி உயர்வு. ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரியும் பாகிஸ்தானுடைய பொருளாதார வீழ்ச்சி என்ன அப்படின்னு. அவங்களுடைய ஜிடிபி 2.3%. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 0.1% இன்னும் குறைவாக தான் ஆயிருக்கு அவங்களுக்கு. அதனால் அவங்களுடைய பொருளாதாரம் தொடர்ச்சியாக வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. பண மதிப்பிழப்பு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. பண மதிப்பிழப்பு கடுமையான சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவோட போட்ட சண்டேல பல மில்லியன் டாலர் அவுட்டு. இப்போது வாழை சுருட்டிட்டு சும்மா இருக்க முடியாமல் ஆப்கானிஸ்தானோட சண்டை போட்டு ஒரு நாளைக்கு $1 மில்லியன் அளவிற்கு அந்த போரில் செலவாகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த சண்டைனால ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவு அப்படிங்கிறது முற்றிலுமாக தடைபட்டுருச்சு. ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. நீ என் நாட்டுக்கு எதுவும் அனுப்பாத, நான் உன் நாட்டுக்கு எதுவும் அனுப்ப மாட்டேன்னு ஆப்கானிஸ்தான் சொல்லிடுச்சு. பாகிஸ்தான்லேயும் அதே மாதிரி தான் நடந்துருச்சு. ஆனால் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, மெயினாக இந்த விவசாய பொருட்கள், அது வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், மாதுளம்பழமாக இருக்கட்டும், இது மாதிரியான நிறைய விவசாய பொருட்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுக்கு வருது. இப்போ அதெல்லாம் தடையப்பட்டனால பாகிஸ்தானில் காய்கறிகளுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கு. 1 கிலோ தக்காளி அங்கே 200 ரூபாய், பூண்டு 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல் வெங்காயம் 600 ரூபாயை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. கேரட் 1 கிலோ 200 ரூபாயாம். இதனால் பாகிஸ்தானில் இருக்க மக்கள் அன்றாடம் காய்கறி சேர்த்து கொள்றதே ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க. எப்படா இந்த சண்டை நிற்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய விலைவாசியில் இயல்பாகவே பாகிஸ்தான் மக்கள் காய்கறி வாங்கி செய்ய முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இருந்தது. அதுக்கு நடுவில் இப்போ ஏற்பட்டுள்ள இந்த சண்டைனால் அவங்களால சுத்தமாக காய்கறியே வாங்க முடியாத அளவிற்கு கடுமையான விலை உயர்வை சந்திச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த சண்டை நிறுத்தம் எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுது அப்படின்னு தெரியல. ரெண்டு நாட்டு மக்களுமே திக்குன்னு தான் இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் சண்டை நிறுத்தம் வந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய 200 ரூபாய் தக்காளி 1000 ரூபாய்க்கு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போது நம்ம கனவுல கூட இனிமேல் தக்காளி வெங்காயத்தை நினச்சி பார்க்க முடியாதுன்ற அளவிற்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பாகிஸ்தான் மக்கள். இதுக்கு நடுவில் ஆப்கான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தஹ்ரீக் இ தலிபானுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, தேவையில்லாமல் எங்களை சம்மந்தப்படுத்தி நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லி எங்கள் மேலே பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு, நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம், பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த டெம்பரரி சீஸ்ஃபயர் எப்போ முடியும்னு தெரில. அப்படி முடிஞ்சதுன்னா மறுபடியும் சண்டை வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு புறம் வேலை வாய்ப்பு இழப்பு, பொருளாதார வளர்ச்சியின்மை,
பண மதிப்பிழப்பு வீழ்ச்சின்னு பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து கடனை வாங்கி தங்களுடைய பொருளாதாரத்தை நடத்தி கொண்டு இருக்கிற பாகிஸ்தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை யார் கூடயாவது சண்டை போட்டு பிரச்சனையை பெருசுபடுத்தி அந்த சுமையை கொண்டு போய் பாகிஸ்தான் மக்கள் தலையில் கட்டிடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த நாட்டு மக்களுடைய புலம்பலாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பாகிஸ்தான் நாட்டு அரசியல் தலைவர்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கோ ஒரு பெரிய கவலையே இல்லை. அவங்களுக்கு சண்டை போடணும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம், அந்த சண்டையை வச்சு வெளிநாட்டில் ஏதாவது கடன் வாங்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த சமீபத்தில் கூட நாம் சில செய்திகளில் பார்த்துருப்போம். கடந்த சில நாட்களாகவே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எல்லாமே அசிம் முனிரை குறி வச்சு பேசிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீ தாய்கிட்ட பால் குடிச்சிருந்தா, தைரியமானவராக இருந்தால் நேருக்கு நேர் வா, சண்டை போட்டு பார்க்கலாம், நாங்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை உண்டு இல்லைன்னு பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவிற்கு காரணமே இல்லாமல் தங்கள் மீது தாக்குதல் நடத்தின பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது ஆப்கான் இராணுவம் கோபத்தில் இருக்காங்க. அதனால் சண்டை மறுபடியும் வெடிக்கலாம், விலைவாசி மறுபடியும் உயரலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போவும் அங்கே இருக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.